இருந்துச்சு. இதுல தரமான சம்பவம்னு பார்த்தா, நம்மளோட தனுஷோட ஆக்டிங். இத தாண்டி நம்மளோட ஏ.ஆர். ரகுமான் ஃபைனல் டச்சா இந்த ட்ரெய்லர்ல லாஸ்ட்ல நம்மளோட ஏ.ஆர். ரஹ்மானோட வாய்ஸ் வந்திருக்கு. அந்த இடம் ஒட்டுமொத்த ட்ரெய்லரோட காஸ்ட்டோட, சினிமாட்டோகிராஃபியோட, சவுண்ட் டிசைனா இருக்கட்டும், இல்ல கலர் கிரேடிங்கா இருக்கட்டும், மொத்தமா எல்லாத்தையுமே அள்ளி தூக்கி சாப்பிட்ட மாதிரி நம்மளோட ஏ.ஆர். ரஹ்மானோட வாய்ஸும், மியூசிக்கும் பக்காவா இருந்துச்சு. உசிரே நீதானே கூஸ் பம்பிங் மூமெண்ட்ஸ நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் 2ல நம்மளோட ஏ.ஆர். ரஹ்மான மியூசிக்குக்கு வச்சிருந்தா, மியூசிக்குக்கு ஆச்சு மாத்தியும் அந்த படம் ஓடியிருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க பிழைய விட்டுட்டாங்கப்பான்றத வெளிக்காட்டுற மாதிரியே நம்மளோட ஏ.ஆர். ரஹ்மான் இந்த படத்துல பெரிய ஒரு சம்பவத்த பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த ட்ரெய்லர் ஒட்டுமொத்தமா ரசிகர்கள்ட்ட பெரிய ஒரு எதிர்பார்ப்ப வச்சிருக்கு. ராயன் மூவி இப்படித்தான்ப்பா வரும் என்ற மாதிரி. ஸோ 26/7/2024 இந்த வீக்ல நம்மளோட தனுஷோட பர்த்டே வேற வருது. ஸோ ராயன் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கணும். இன்னுமே அந்த ஏ.ஆர். ரஹ்மானோட